மைசூரில் மஜினி பட்டு மீனா ஊராகவே பேரு வேறாகுமே. குண்டூரில் என் பேரு குல் ரோஸ் தானே, கொச்சினில் என் பேரு அம்மம்முவானே. நம்ம தமிழ்நாட்டிலே ஹாய் 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 ஆடும் அஞ்சலனா. இந்த படத்தோட பாட்டு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக இந்த ட்ரெய்லரையும் பார்த்துருப்பீங்க. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒரு ரேசி ஸ்கிரிப்ட் பண்ணிடலாம், ஒரு ரேசி டைரக்டன் பண்ணிடலாம். பட் அந்த ரேசியாக வரும்போது அந்த ஒரு வார்த்தை அடிக்கும் போது அந்த தேட்டரே கிளாப்ஸ் பண்ணும். அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் அவர் தான். அதே மாதிரி நந்தா பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருக்கீங்க நந்தா. எனக்கு உங்களோட படத்தில் ரொம்ப பிடிச்ச படம் ஈரம். இதில் ரொம்ப கலக்கலாக இருக்கீங்க பார்க்கும்போது. அவரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அவருடைய உழைப்பு, அவருடைய சின்சியர். அதே மாதிரி இந்த படத்தில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்க ஜெய் நான்மாவில் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக சேர்ந்தார். இப்போ லாஸ்ட் இயர் வந்து பிரபாஸ் படம் தெலுங்கு பெரிய ஹிட்டு. அது ஒரு சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கேமராமேன் மதிசாட்ட சொன்னேன். அது நான் பண்ணடா ஜெய் பண்ணா அப்படின்னு ஓப்பனாக சொன்னார். ஸோ மிக சிறந்த திறமைசாலி ஜெய். கண்டிப்பாக அவனுக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்குன்னு நினைக்கிறேன். நண்பர் பரதன் எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை, ஆனால் அவர் வசனம் எழுதிய கில் தூள் போன்ற படங்களை பார்த்து உண்மையிலேயே நம்ம பூபதி ராஜா சொன்னது போல நானும் நிறைய வேந்திருக்கேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு டைலாக் ரைட்டர். அவர் எந்த படத்தில் நல்லா நடிக்கலை, அவர் நடித்த எல்லா படத்துலையுமே அவர் கேரக்டர் அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. அது மௌனம் பேசியதாகட்டும், அமீருடைய படம் மௌனம் பேசியதாகட்டும், இது மாதிரி எத்தனையோ படங்கள் இருக்குது. நந்தா நடித்த எல்லா படத்துலையுமே ஒரு அழகாக பண்ணியிருக்காரு. நந்தா எடுப்பன்னு ஒரு போட்டி போடுற அளவுக்கு அந்த கதையில் ஒரு விஷயம் இருக்குது. அந்த கதையும் எனக்கு சொன்னாங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ பரதன் வந்து தரணியோட வெற்றிக்கு மிகப்பெரிய பாலமாக இருந்தார், முக்கியமான தூணாக இருந்தார்னு சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். இன்னைக்கு வந்த வீரம் வரைக்கும் அவருடைய எழுத்துக்கள் வந்து எப்படி பொறி பறந்ததுன்னு நம்மளாம் பார்த்தோம். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த படம் விஜய் சார் நடிச்ச பேர்ல நல்ல படம்னு சொன்னால் அழகிய தமிழ்மன் ஒரு அருமையான படம். பரதனை வந்து பஞ்சு பரதன் கூட சொல்லி கூப்பிடலாம். ஏன்னா அவருடைய டைலாக்ஸ் ஒன்று பஞ்சு டைலாக்காகவே இருக்கு. ரொம்ப ரசித்தார். அதாவது படத்தில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் பிடிப்பாரோ தெரியாது. அந்த கற்பனை வந்து ஒரு டைலாக்குக்கும் ஒரு பஞ்சு, ஒரு டைலாக்குக்கும் ஒரு கவுண்ட்ரு, அப்படி டைலாக்லேயே அசத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு இயக்குனர். எனக்கு காக்டெயில் ரொம்ப பிடிச்ச படம். அந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்திருக்குங்கிற பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் இறங்க வேண்டும். நன்றி. சொல்ல சொல்ல இனிப்பது இந்த சாங் ஸ்பெஷாலிட்டி வந்து பரத்வாஜ் சார் முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி பரத்வாஜ் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இங்கே நிற்கிறதுக்கு மெயின் காரணம் அவர் தான். அந்த படத்தோட இன்விடேஷன். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணலாம். நானே வாங்கணும் வச்சுட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கும் தேங்க்ஸ். ரொம்ப நான் ஒர்க் பண்ண எல்லா டைரக்டர்ஸும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அது மாதிரி எனக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் டைரக்டர் வந்து மரதன் சார் தான் சொல்லுவேன். எனக்கு எல்லா வழியுமான சுதந்திரம் கொடுத்து நல்லா பார்த்துட்டாரு செட்டில். ஒரு ஆக்டருக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு இருக்கிற டைலாகோட லெஃப்ட் சைடு இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டர் படித்து தெரிஞ்சுக்கணும். என்ன நடக்குது, மற்ற கேரக்டர்ஸ் என்ன பண்ணுது, நம்ம எப்படி வந்து என்ன பண்ணணும், நம்மளோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அது வந்து எல்லா ஸ்கிரிப்ட்லையும் வந்து படிப்பேன். இந்த ஸ்கிரிப்டில் நான் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவ்வளோ நல்லா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னை ஒரு ஃபுல் ப்ரிப்பேர்டாக கொண்டு போய் எனக்கு அந்த மிகப்பெரிய ஒரு கேரக்டர் எனக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் பரதன் சார். It's my great pleasure to be here on this stage where the great personalities of Tamil industry, sorry, I should correct, the great personalities of Indian film industry is here, and I'm really honored to sit with them, and I'm really lucky that I could sit with them. When I saw this movie Cocktail in the night, and the whole night I could not sleep, and early morning I decided that I want to do this movie in Tamil. I love Tamil movie and I am really a fan of Tamil movies, and all the technicians, the producers and the people who work for Tamil movie, they are really great.
And he is adamant on many things, like I want Mr. Praveen to be doing the editing, and I want Balakumar sir to do the first song. Second song I want Baba Bhaskar sir to do, and I want Jay to do the camera. Like he is very particular on everything, and I hope that will be the reason for, our going to be success. All the technicians, everybody has done a wonderful job on this movie. Thank you everyone for coming here, and I should say thank you Nizar. They have extended their courtesy of giving this car to use for this movie for 3 months. ஒரு விடை கிடைக்காமல் ஓடோடும் வாழ்வின் ஓட்டமே, இதில் எது நடந்தாலும் எல்லாம் உந்த நாட்டமே. செல்லும் வழி தெரியாமல் தடுமாறும் பேதை கூட்டமே, நீ பூ விதைத்திருந்தால் தோன்றும் உனக்கு தோட்டமே.